கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான வார்த்தை சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். அன்பார்ந்தவர்களே, நன்மனை எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அப்போ கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். மாத்திரமல்ல, அவர் நன்மைகளை மாத்திரம் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதங்களை மாத்திரம் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதிசயங்களை மாத்திரம் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிவார். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த நன்மைகள் தேவைப்படுகிறது அதை கொடுக்கும்படி கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நன்மையானதே தருவார். இந்த உலகத்தில் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடன் தான் வருவான், வேறு எதுக்கு வரமாட்டான். அவன் மனுஷ கொலைபாதகன், பொய்க்கு பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ராஜாதி இயேசு மகாராஜா அவர் நமக்கு நன்மை செய்வார், அன்பை தருவார், சமானத்தை கொடுப்பார், இரக்கத்தை செய்வார், தாழ்மையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், வேலையை கொடுப்பார், திருமண காரியத்தை முடித்து கொடுப்பார். இதுதான் நன்மை. அப்போ இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு இதுவரை நீங்கள் நன்மையை பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் பாடுகளையும் சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மையானதை தர நான் ரெடியாக இருக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தர் அவர். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள். நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன் என்று அவர் சொல்கிறார். ஒருபோது உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர். அவர் தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை இந்த வசனத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களுக்கு நன்மையான தருவேன். ஒருவேளை ஒரு பலவீனம் உங்கள் குடும்பத்தில் இருக்குமானால் அது தீமை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமான குலைச்சல் இருக்குமானா அது ஒரு தீமை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு முறுமுறுப்பு இருக்குன்னா அது ஒரு தீமை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது பலவீனப்படுத்திருந்தால் தீமை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன். சுகத்தை கொடுப்பேன், நன்மை. அற்புதங்களை கொடுப்பேன், நன்மை. அதிசயங்களை கொடுப்பேன், நன்மை. சமானத்தை கொடுப்பேன், நன்மை. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதனால் அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நன்மையானதை செய்வேன். இந்த நாள் கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு நன்மையானதை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சினைத்தால் சினைத்தவரே, காரூணித்தால் மூடினவரே, இரக்கத்தில் சொருவியே, கரும்பிடித்த நாயகரே, கைவிடாத கண்மலையே, எங்கள் மெய்ப்பரே, எங்கள் இரட்சகரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் எலியே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, கனத்துக்குரியவரே, போற்றுதற்குரியவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நாங்கள் போற்றுகிறோம் ஐயா. இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகிறவரே, சகலத்தையும் எங்களுக்காக யாவை செய்து முடித்த அன்பு இரட்சகா, உங்களுக்கு மகிமையை ஏறெடுக்கிறோம், உங்களுக்கு கணத்தை ஏறெடுக்கிறோம். உண்மை போற்றி புகழ 1000 நாவுகள் இருந்தாலும் போதா ராஜா. ஆண்டவரே, உமக்கே எல்லா மகிமையை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியான்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாள் நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மைகளை தாங்க தாப்பினேன். நான் இந்த நாளிலே நன்மையானதை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.